போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ப்ரீஎம்பிள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இயற்றப்பட்ட சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா ப்ரீஎம்பிள். அப்போ ப்ரீஎம்பிள்னா என்ன, இயற்றப்பட்ட சட்டத்துக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி, ப்ரிஃபேஸ். ஒரு ஆளை கூட்டு வந்து இவருடைய பேர் வந்து ராஜா, இவருடைய பிளட் குரூப் இது, இவருடைய அட்ரஸ் இது, இவருடைய டெஸ்டினேஷன் இது, அவரை வந்து அவரை நான் அறிமுகம் செய்து வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரோ மாதிரி இந்திய அரசியலமைப்பை அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் என்னென்னா ப்ரீஎம்பிள். இப்போ ப்ரீஎம்பிள்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட் இருக்குது. அதில் முக்கியமான ஆக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட். அதான் இருக்கிறதுல பெரிய ஆக்ட், ஒரு பெரிய மாளிகை மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆக்ட். அதுக்கு அந்த மாளிகைக்கு போகிறதுக்கு ஒரு கேட் இருக்குது. கேட்டில் நம்ம ஒரு கீ போட்டு தான் திறந்து போக முடியும். அந்த கீ போடுறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ரீஎம்பிள். அப்போ ப்ரீஎம்பிள்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ப்ரீஎம்பிள்னா என்ன கேட்டிங்கன்னா, இதில் என்ன மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கலாம்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஎம்பிளில் பார்த்தீங்கன்னா 9 கீவேர்டு உண்டு. அந்த கீவேர்டை வச்சு கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. ரெண்டாவது டைப்பாக என்ன கேட்பாங்க கேட்டிங்கன்னா கேஸ்லா. இதில் ஒரு 3 கேஸ்லாம் படிப்போம். அந்த கேஸ்லாம் வச்சு கேட்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீஎம்பிளை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை அறிமுகம் செய்து வைப்பாங்க. அதாவது சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், கீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன், யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் அமெண்டபிள், இது அமெண்டபிள் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ப்ரீஎம்பிள்னா என்ன கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளுடைய ப்ரீஎம்பிள். அதாவது இதுதான் நம்மளுடைய ப்ரீஎம்பிள். இந்த ப்ரீஎம்பிளில் பார்த்தீங்கன்னா அதாவது 9 வார்த்தைகள் வரும். இதுதான் நம்மளுடைய ப்ரீஎம்பிள் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 வார்த்தைகள் வரும். சாவரின், சோசியலிஸ்ட்டு, செக்குலார், டெமோக்ரட்டி, ரிபப்ளிக். ஒரு 5 வார்த்தைகள். இதான் நம்மளுடைய நேச்சர். அடுத்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. மொத்தம் 9 வார்த்தைகள் இருக்குது. ஒரு எக்ஸாமில் நான் எழுதுனா ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான் மொத்தம் எத்தனை வார்த்தைகள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை வார்த்தைகள்னு சொல்லி கேட்கும்போது 9 வார்த்தைகள். இதில் வந்து சுற்றி வளைச்சி அதையே வச்சு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, ப்ரீஎம்பிளில் இல்லாத வார்த்தைகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ 9 வார்த்தைகள் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஒரு வார்த்தை கிடையாது. அப்போ ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான் கீழ்கண்டவையில் எந்த வார்த்தை ப்ரீஎம்பிளில் கிடையாதுன்னு கேட்டிருக்கான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட்ங்கிற வார்த்தை இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த 9 வார்த்தைகளும் எது கிடையாது, இண்டிபெண்டன்ட் கிடையாது. அந்த இண்டிபெண்டன்ட்டுக்கு இன்டெரக்டாக நிறைய வார்த்தைகள் இருக்குது. லிபர்ட்டின்னு ஒரு வார்த்தை இருக்குது, சாவரின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் இண்டிபெண்டன்ட்ங்கிற வார்த்தை பயன்படுத்துது. இந்த மாதிரி பழைய கொஸ்டின் எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கும். ப்ரீஎம்பிள் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க, ஒரு ஆக்ட்டுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சட்டம் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரீஎம்பிள் சட்டம் எனக்கு தெரியலன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. சட்டம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வாதாட முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கேஸ்லாம் சொல்கிறேன். ஒரு மன்னர் வந்து கப்பலில் போயிட்டுருக்காரு. பழைய காலத்தில் மன்னர் வந்து கப்பலில் போயிட்டுருக்காரு. ஒரு தீவில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த நாட்டு சட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீவில் இறங்குறவங்கள பிடிச்சி தூக்கில் போடுங்காங்க. இவர் கப்பலில் வந்துட்டு இருக்கனால இவருக்கு எந்த கம்யூனிகேஷனும் கிடைக்கல. இவர் என்ன தெரியாதுன்னா போய் அந்த தீவில் போய் இறங்குறாரு. இறங்கினோன்னா அவரை பிடிச்சி தூக்கில் கொண்டு போகிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சட்டம் கொண்டு வரும்போது நான் கப்பலில் வந்துட்டு இருந்தேன், எனக்கு எந்த கம்யூனிகேஷனுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வாதத்தை கொடுக்காரு. ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு தூக்குதா அப்படிங்காங்க. சட்டம் வந்து ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் தெரியாதுன்னு சொல்லி வாதாடுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரியாதுன்னு சொல்கிறவங்கள சட்டம் மன்னிக்க போகிறது கிடையாது. அப்போ வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிறது மிகப்பெரிய சட்டம். இவ்வளோ மிகப்பெரிய சட்டத்தை வந்து தெரிஞ்சு வைக்கிறது கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஎம்பிளையாட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதான் அதனுடைய கான்செப்ட். அப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு போகிறோன்னா கல்ஃப் நாட்டு கண்ட்ரியுடைய சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். அங்கே போய்ட்டு எனக்கு சட்டம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதுமாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வராங்கன்னு வச்சுருங்களேன், நம்ம நாட்டு சட்டத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். நம்ம நாட்டு சட்டத்தை தெரிஞ்சுன்னா நம்ம சட்டத்தை ஃபுல்லாக படிப்போமா? நம்மளே இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லி தான் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம நாட்டு சட்டத்தை ஃபுல்லாக நம்ம படிப்போமா? தேவை கிடையாது. இந்த ப்ரீஎம்பிளை பார்த்தாவே நம்மளுடைய கேரக்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்மளுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு என்னது டிஸ்பிளே ஆகும். அப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மொதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா சாவரின்னு ஒரு வார்த்தை. அப்போ சாவரின்னு என்னென்னா, நாங்கள் வந்து யாருக்கும் அடிமை கிடையாது, யாரையும் சார்ந்து கிடையாது, நாங்கள் சுதந்திரமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் ஆகுது. மொதல் பாயிண்ட், மொதல் வார்த்தை. அப்போ சாவரின் டே என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 15 தான். ஆகஸ்ட் 15 தான் நம்மகிட்ட பிரிட்டிஷ் வந்து நம்ம என்ன செய்கிறாங்கன்னா டெபெண்டன்ட்லேருந்து வெளியே வரோம். அப்போ சாவரின். சோசியலிஸ்ட்டு, சோசியலிஸ்ட் சமதர்மம், இங்கே எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா செக்குலார், நம்ம நாட்டில் எந்த மதமும் கிடையாது, எல்லா மதமும் ஈக்குவல் தான். அடுத்து டெமோக்ரட்டி, ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். டெமோக்ரட்டி தான். அந்த டெமோக்ரட்டியை ரூல் பண்ணுறதுக்கு ரிபப்ளிக்னு ஒரு ஆள் இருக்காங்க.
அப்போ இந்த 5 வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நேச்சர். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடி ஜஸ்டிஸ், நீதி கொடுக்குறது வந்து ஈக்குவலாக கொடுப்பாங்க. லிபர்ட்டி, சுதந்திரம் கொடுக்குறாங்க. ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஈக்குவல் தான். அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி, நம்ம வந்து 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் பிரிஞ்சு கிடந்தாலும் பன்வகைப்பட்ட கலாச்சாரங்கள் இருந்தாலும் வி ஆர் இண்டியன்ஸ் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு சகோதரத்துவம் உண்டு அப்படின்னு இந்த 9 வார்த்தையில் நம்மளுடைய இதை வந்து அப்படியே நமக்கு என்ன செய்றாங்கன்னா புரிய வைக்கிறாங்க. இந்த பிரியம்பலை வந்து நமக்கு அப்படியே மனசில் வந்து ஆழமாக ஏற்றுறாங்க. இப்போ வெளிநாட்டில் வர்றவன் வந்தவொன்னு தெரியும் சாவரின், அப்போ இது இந்த நாட்டை சார்ந்து கிடையாது, எந்த நாட்டையும் சார்ந்து கிடையாது. சோசியலிஸ்ட், எல்லா நாடும் ஈக்குவல், இங்கே எந்த மதமும் கிடையாது. இப்போ நீங்கள் பாகிஸ்தான் போனீங்கன்னா அங்கே முஸ்லீம் நேஷன், என்ன ஸ்ரீலங்கா போகிறீங்கன்னா பௌத்த நேஷன். அப்போ வந்து டெமோக்ராட்டிக், இங்கே மக்களாட்சி தான் நடக்குது. சைனாவில் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி கிடையாது. நம்ம நாடு என்னது மக்களாட்சி நாடு. இங்கே ரிப்பப்ளிக், குடியரசுத் தலைவர்னு ஒரு ஆள் இருக்காரு. இங்கே ஜஸ்டிஸ் ஈக்குவலாக கொடுக்காங்க, லிபர்ட்டி இருக்குது, ஈக்குவாலிட்டி இருக்குது, ஃப்ரெட்டர்னிட்டி இருக்குது. அப்போ வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்கு வந்தாலும் இந்த என்ன கேட்க, இதுதான் நமக்கு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீயம்பிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் மாடல்பாங்க. அமெரிக்காலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1787 இண்டிபெண்டன்ஸ் ஆகுறாங்க. இவங்க அப்போ வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறாங்க. எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகுது, மொத்தம் 4 மாதம் ஆகுது. இவங்க எழுதி முடித்த உடனே இவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த எழுதி வச்ச இதுக்கு ஒரு ப்ரீயம்பிள்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. எழுதப்பட்ட சட்டத்துக்கு தான் ப்ரீயம்பிள் வேணும், எழுதப்பட்ட சட்டத்துக்கு ப்ரீயம்பிள் தேவை கிடையாது. அப்போ நமக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எழுதப்பட்ட சட்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. எழுதப்படாத சட்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாண்டும்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஒரு கடையில் போய் இப்போ ப்ரீயம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, கடையில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு புக்கு வாங்குறீங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும், பக்கம் இண்டெக்ஸ் இருக்கும். அந்த கடையில் போய் நீங்கள் ஒரு புக் வாங்குறீங்கன்னா கடைக்காரன் புக்கை ஃபுல்லாக படிக்க விட மாட்டான். ஆனால் நீங்கள் வந்து அந்த இண்டெக்ஸை பார்த்தோன்னே அந்த புக்கில் இதுதான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் புக்கு வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ ஒரு புக்கை வாங்குறதுக்கு இல்லை இந்த இண்டெக்ஸ் சில புக்கில் பிரிண்ட் ஆகலன்னு வச்சுருங்களேன், அந்த புக்கு சேல்ஸே ஆகாது, யாரும் வாங்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு புக்குக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இண்டெக்ஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரீயம்பிள். அப்போது எழுதப்பட்ட புக்குக்கு, அதாவது பிரிண்டட் புக்குக்கு தான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ எம்டியாக ஒரு அன்ரூல்டு நோட் வாங்க போகிறீங்க, அன்ரூல்டு நோட் வாங்குறீங்கன்னா எம்டி பக்கமாக தான் இருக்கும், அதில் இண்டெக்ஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்க போகிற கிடையாது. அப்போ எழுதப்பட்ட புக்குக்கு தான் என்ன இருக்குன்னா இண்டெக்ஸ் இருக்கும், எழுதப்படாத புக்குக்கு இண்டெக்ஸ் கிடையாது. அப்போ வந்து இங்கிலாந்து வந்து எழுதப்படாத சட்டம், அவனுக்கு இண்டெக்ஸ் கிடையாது. அமெரிக்கா வந்து எழுதப்பட்ட சட்டம். அப்போ இந்தியா உலகில் முதல் எழுதப்பட்ட சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. அப்போ அவனுக்கு இண்டெக்ஸ் உண்டு. அந்த மாடலை தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இது வந்து அமெரிக்கன் மாடல். ஏன்னா அப்போ நம்மளுடைய ப்ரீயம்பிள் வந்து எந்த நாடுன்னா நம்ம ப்ரீயம்பிள் வந்து எழுதப்பட்ட சட்டத்துக்கு தான் ப்ரீயம்பிள் தேவை. நம்மளுடைய மாடல் என்ன மாடல்னா அமெரிக்கன் மாடல். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீயம்பிள்னா என்ன கேட்டிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது, அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பகுதி. ஒரு ப்ரீயம்பிள்னா என்ன அப்படின்னா அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை வந்து யார் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து டிசம்பர் 9, 1946 தான் முத கூடும், ஃபஸ்ட் மீட்டிங். அதுலேருந்து 4 நாள் கழிச்சு டிசம்பர் 13, 1946. அப்போ 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள் தீர்மானம் சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை போடுறாரு. அப்படி குறிக்கோள் தீர்மானம்னா என்ன கேட்டிங்கன்னா, நம்ம பிரிட்டிஷ்லேருந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டோம், இனிமேல் நம்மளுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும், வறுமையை ஒழிக்கணும், நம்மளுடைய இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நம்மளுடைய தீர்மானம் என்ன, நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு குறிக்கோளை கொண்டு வந்து டிராப்ட் கொடுக்காரு. அந்த டேட்டு தான் என்னென்னா டிசம்பர் 13, 1946. இந்த அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் தான் இப்போ என்னதான் மாறி இருக்குன்னா ப்ரீயம்பிளாக மாறி இருக்கு. அப்போ இந்த அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 1947. அப்போ ஜனவரி 22, 47 சுதந்திரம் அடைஞ்ச ஆண்டு. அந்த வருஷம் ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம் வந்து அடாப்ட் பண்ணது. ப்ரீயம்பிள் அடாப்ட் பண்ணது நவம்பர் 26. 2 டேட்டையும் குழப்பிடாதீங்க. இது வந்து அப்ஜெக்டிவ். அப்போ அந்த அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் யார் கொண்டு வந்தான்னு கேட்பாங்க. நம்மளுடைய நேரு தான் கொண்டு வர்றாரு. என்னைக்கு கொண்டு வராங்க, என்னைக்கு அடாப்ட் பண்ணுறாங்க. அப்போ அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் அந்த நேரத்தில் இருந்தவங்க என்ன மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதி நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத குறிக்கோளாக சொன்னதுக்கு பேர் தான் என்னென்னா அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன். அதுதான் நமக்கு இப்போ என்னதான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ப்ரீயம்பிளாக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன, டிசம்பர் 13. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா குறிக்கோள் தீர்மானம் யார் கொண்டு வந்தான்னு பார்த்தா நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ரீயம்பிளுடைய உட்கூறுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 4 உட்கூறுகள் இருக்குது. அந்த 4 உட்கூறுகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் என்னென்னா சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி.
இந்த பிரியம்பிளை வந்து பிரியம்பிள் அதாவது நம்மளோட இந்திய அரசியலமைப்புக்கு சோர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பீப்புள் தான் சோர்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்கள் வழங்கி கொள்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ வந்து பிரியம்பிளுடைய கான்ஸ்டியூஷனுடைய மெயின் சோர்ஸ் யாருன்னா பீப்புள் தான். சோர்ஸ்னா என்னென்னா சுப்ரீம் அத்தாரிட்டி. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் அத்தாரிட்டி யாருக்குன்னா பீப்புள் தான். அப்போ பிரிட்டிஷ்காரன் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் எழுதி கொடுக்கல, நம்ம தான் எழுதிக்கிட்டோம், நம்ம தான் ஃபுல்லாக எல்லாமே இந்திய மக்களுக்காக தான். இப்போ சோர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பீப்புள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியம்பிளுடைய நேச்சர் என்ன, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 5 வார்த்தையில் சொல்கிறாங்க. அந்த 5 வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா சாவரின், சோசியலிஸ்ட்டு, செக்குலார், டெமோக்ரட்டி, ரிப்பப்ளிக். இதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய நேச்சர், இயல்பு. ஏன்னா அதாவது கேரக்டர். அப்போ இந்தியாவுடைய கேரக்டர் என்னது? சாவரின் கேரக்டர், சோசியலிஸ்ட் கேரக்டர், செக்குலார் கேரக்டர், டெமோக்ராட்டிக் கேரக்டர், ரிப்பப்ளிக் கேரக்டர். ஓகே, இது 2வது இது 3வது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட நோக்கம் என்ன, குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தைகள். ஜஸ்டிஸ், ஏன்னா நீதி வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்கணும். லிபர்ட்டி, சுதந்திரம். ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். இதுதான் நோக்கம். அதாவது நம்ம வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவல் நீதி கொடுக்கணும், எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கணும், எல்லாருமே ஈக்குவாலிட்டியாக பார்க்கணும், எல்லாருமே சகோதரத்துவமாக இருக்கணும். இது வந்து இந்தியாவுடைய குறிக்கோள். 4வது பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னைக்கு அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th செஷன். அதாவது கான்ஸ்டியூஷனில் ஒவ்வொரு செஷன் நடக்கும். 11th செஷன் நவம்பர் 26, 1946 அன்னைக்கு தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதை தான் கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பிரியம்பிள்னா என்னென்னா இப்போ உள்ள கான்ஸ்டியூஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய பகுதிக்கு தான் என்ன கேட்டிங்கன்னா பிரியம்பிள். ஓகே, இப்போ இது கான்ஸ்டியூஷன் நம்ம அமெரிக்கன் மாடல்லேருந்து கடன் வாங்கியிருக்கோம். நம்ம பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1990 பார்த்தீங்கன்னா மாண்டேகி செம்ஸ்போர்ட் ஆக்ட் கொண்டு வந்தோம். அந்த ஆக்ட்லேயும் நம்ம பிரியம்பிளை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஓகே. இப்போ கான்ஸ்டியூஷன் படி நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்ணுறோம் கேட்டிங்கன்னா அமெரிக்காவை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் கேட்டிங்கன்னா பிரியம்பிளுடைய இதை கீவேர்ட்ஸ் பார்த்தோம். 2வது என்ன பார்த்துருக்கோம் கேட்டிங்கன்னா அதனுடைய உட்கூறுகள் என்னென்னு பார்த்துருக்கோம். பிரியம்பிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேஸில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு கேஸில் என்ன கேட்டிங்கன்னா பெருபாரி யூனியன் கேஸ். பெருபாரி யூனியன் கேஸ்னால் என்ன கேட்டிங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு அந்த கம்யூனலிசம் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும்போது சில பகுதிகளை நம்ம வெஸ்ட் பெங்கால் உள்ள பகுதியில் ஈஸ்ட் பெங்கால்னால் இப்போ இருக்கிற பங்களாதேஷ், அப்போ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், அதில் சில பகுதிகளை விட்டு கொடுக்குறோம். அப்போது ஒரு கேஸ் நடக்குது. அந்த கேஸ் எப்போ நடக்குதுன்னா 96 நடக்குது. அதில் சுப்ரீம் கோர்ட் நமக்கு இந்தியன் அரசியலமைப்புக்கு இன்டர்பிரேட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். அந்த இன்டர்பிரேட் பண்ணும்போது அவன் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா பிரியம்பிள் இஸ் த நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். பிரியம்பிள் இஸ் த நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதனால் நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 இதுதான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள். நடைமுறைக்கு வரும்போது நமக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிரியம்பிள் இருக்குது, ஏன்னா ஒரு 8 ஷெட்யூல் இருக்குது, 395 ஆர்டிக்கல் இருக்குது, 22 பார்ட் இருக்குது. அப்போது அந்த ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வரும்போது பிரியம்பிளும் உள்ளடக்கி தான் இருக்குது. ஆனால் பிரியம்பிளுக்குன்னு எந்த ஆர்டிக்கலும் கிடையாது, பிரியம்பிளுக்குன்னு எந்த ஷெட்யூலும் கிடையாது, பிரியம்பிளுக்குன்னு எந்த பார்ட்டும் கிடையாது. அப்போ எதுவுமே கிடையாது. அதனால் பிரியம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம நாடு வந்து எழுதப்பட்ட சட்டம் சொன்னாவே கண்டிப்பாக ஆர்டிக்கல் இருக்கணும். இதுக்கு எந்த ஆர்டிக்கலும் இல்லாதனால இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு பெருபாரி கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த கேஸ் என்ன கேட்டிங்கன்னா கேசவநாதா பாரதி கேஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். கேசவநாதா பாரதிங்கிறது இந்திய வரலாறுலேயே மிக முக்கியமான வழக்கு. வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய வழக்கில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது கேசவநாதா பாரதி கேஸ் தான். இப்போ கேசவநாதா பாரதினா யாருன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மடம் வச்சுருக்காரு, நிறைய லேண்டு கையில் வச்சுருக்காரு. அந்த லேண்டு மடத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கேசவநாதா பாரதி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இது கேசவநாதா பாரதி கேஸ் 1973 வெர்சஸ் கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி 2-3 ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஆக்டை கொண்டு வந்த பார்வையில் அந்த மடத்துடைய லேண்டை ஃபுல்லாக கையகப்படுத்திட்டு அட்மினிஸ்ட்ரேஷனையும் கையகப்படுத்திட்டாங்க. இதை கையகப்படுத்தினோன்னா என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கேசவநாதா பாரதி என்ன செய்யறாருன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. எனக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி எனக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி எனக்கு இருக்குது. ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா 26 படி மேனேஜர்ஸ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்ன்னு இருக்கும். அப்போ அந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் படி நான் என்ன செய்யறேன்னா எனக்கு வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ரிலீஜியஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சூட் ஃபைல் பண்ணுறாரு.
அந்த சூட் ஃபைல் பண்ணும்போது இது வந்து மிகப்பெரிய வழக்கு. இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா 13 ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஜட்ஜஸில் பார்த்தீங்கன்னா 7/6 7 ஜட்ஜஸ் வந்து இந்த கேசவானந்தா பாரதி கேஸ்க்கு அந்த கேசவானந்தா பாரதி கேஸில் கேசவானந்தா பாரதிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும். 6 ஜட்ஜஸ் வந்து ஃபேவரபுளாக இருப்பாங்க. அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்த கேசவானந்தா பாரதி கேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கேசவானந்தா பாரதி கேஸில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பிரியம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்காங்க. அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. நமக்கு இப்போ இந்த இடத்துல பிரியம்பிளை மட்டும் நம்ம மீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்போ கேசவானந்தா பாரதி கேஸ் பிரியம்பிள் இஸ் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்காங்க. பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கேன் அமெண்ட் எதனாலும் திருத்தலாம், ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சரை மீற மாதிரி திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கேசவானந்தா பாரதி கேஸுங்கிறது மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த டேட்டை மூக்கொண்டு கேட்கலாம், அவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ட். 24/3/1973 சச்சின் டெண்டுல்கருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தான் அந்த ஜட்ஜ்மெண்ட். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு முன்னுக்கூட்டி பார்த்த பெருபாரி வழக்கில் வந்து பிரியம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிடுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வாங்க. நீங்கள் என்னன்னாலும் திருத்தம் பண்ணலாம், 368 படி நீங்கள் என்னன்னாலும் திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னாலும் திருத்தம் பண்ணலாம்னு சொல்லும்போது தான் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட், இந்திரா காந்தி பீரியடு 42nd அமெண்ட்மெண்ட் படி ஒரு 3 வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க. SSI, சோசியலிஸ்ட்டு, செக்குலார், இன்டெகிரிட்டி, 3 வார்த்தையை அமெண்ட்மெண்ட் பண்ணி 3 வார்த்தையை சேர்க்குறாங்க. இப்போ முக்கியமான அந்த கேசவானந்தா பாரதி கேஸ்க்கு அப்புறம் தான் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் 1976 இந்திரா காந்தி பீரியடில் வருது. இந்திரா காந்தி பீரியடில் 3 வார்த்தையை சேர்க்குறாங்க. இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்பாங்க, என்ன வார்த்தையை சேர்த்தாங்க, சோசியலிஸ்ட்டு, செக்குலாரு, இன்டெகிரிட்டி பார்க்கலாம். அடுத்த கேஸ் வந்து LIC. என்ன LIC, இது ஒரு 95 இந்த கேஸ் நடக்குது. இந்த கேஸில் என்னென்னா பிரியம்பிள் இஸ் த இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்காங்க, ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ பெருபாரி கேஸில் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்காங்க, கேசவானந்தா பாரதி கேஸில் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்காங்க, LIC கேஸில் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்காங்க. பெருபாரி கேஸில் பிரியம்பிளை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்காங்க, கேசவானந்தா பாரதி கேஸில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்காங்க, LIC கேஸ்லையும் அமெண்ட்மெண்ட் பண்ணலாங்காங்க. இதுதான் நமக்கு உள்ள இது கேஸ்லாம் அதான் இல்லையும் கொடுக்குறாங்க. அதாவது அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்காங்க. பெருபாரி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்காங்க, கேசவானந்தா பாரதி கேஸில் அமெண்ட்மெண்ட் பண்ணலாங்காங்க. அடுத்தது அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் மீறாமல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்காங்க. அதான் முக்கியமானது. ஏன்னா அப்போ இது வரைக்கும் எத்தனை தடவை திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரே ஒரு தடவை நினைஞ்சிருக்காங்க திருத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தத்தில் 3 வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. என்ன வார்த்தையெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னா நமக்கு சோசியலிஸ்ட்டு, செக்குலார், இன்டெகிரிட்டி 3மே சேர்த்தது எப்போனா 1976 42nd அமெண்ட்மெண்ட். இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிம்பாங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதை தான் நீங்கள் தெளிவாக படிக்கணும். மொத்தம் நமக்கு எத்தனை கீவேர்ட்ஸ் இருக்குன்னா 9 கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த 9 கீவேர்ட்ஸும் நீங்கள் தெளிவாக படிக்கணும். இது எல்லாமே A3 புக்கில் பிரிண்டடாக இருக்கும். நம்ம ஒரு ஆட்ட கிளாஸை நீங்கள் கேட்குறீங்க, கேட்டுட்டு நீங்கள் பாட்டில் அந்த இது திரும்ப படித்து பாருங்கள். ஒரு 2-3 தடவை படித்த பிறகு எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் நீங்களே கொஸ்டின் எடுத்து பாருங்கள். எதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ கீவேர்ட்ஸ் பார்க்கும்போது மொதல் கீவேர்டு என்ன கேட்டிங்கன்னா சாவரின், இறையாண்மை. இறையாண்மைங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை, அரசியலமைப்பில் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபாதர் ஆஃப் சாவரின் அப்படிம்பாங்க. ஏன்னா சாவரின்னு என்ன கேட்டிங்கன்னா நெய்தர் டெபெண்டன்சி, முக்கியமான வார்த்தை நெய்தர் டெபெண்டன்சி. நம்ம யாரையும் சார்ந்து இல்லை. 1947 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க சார்ந்து இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம யாரையுமே சார்ந்து கிடையாது. நார் டொமினியன் டு அதர்ஸ், நம்மளும் யாரும் என்ன பண்ணல, யாருக்கும் வந்து டொமினியன் ஸ்டேட்டஸை நமக்கு சார்போட உள்ள ஆளாக ஆக்க போகிறது கிடையாது. அதாவது நார்மலாக நான் யாருக்கும் அரசனும் கிடையாது, யாருக்கும் அடிமையும் கிடையாது. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த நெய்தர் டெபெண்டன்சி நார் டொமினியன் டு அதர்ஸ். அதாவது சாவரின்னு என்ன அர்த்தம்னா இது இந்த அத்தாரிட்டிக்கு இந்த நம்மளுடைய சுப்ரீம் அத்தாரிட்டி, அதுக்கு மீனிங் என்னன்னா சுப்ரீம் அத்தாரிட்டி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சாவரின் பவர் யாருக்கு இருக்குன்னு ஒன்லி பீப்புளுக்கு மட்டும் தான் உண்டு. மற்ற எல்லாருமே சிலவங்க கேட்பாங்க சாவரின் பவர் யாருக்கு இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம பிரசிடென்ட் போட்டுருவோம், நிறைய பவர் பிரசிடென்ட்டுக்கு இருக்கனால பிரசிடென்ட்டுக்கு இருக்குன்னு நினைப்போம். பிரசிடென்ட் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா சாவரின் பவர் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் அத்தாரிட்டி பவர் வந்து யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா பீப்புள்.
இதை தான் நம்ம பார்க்குறோம். இதில் 2 வகையான சாவர்னிட்டி இருக்கும். என்னென்ன சாவர்னிட்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் சாவர்னிட்டி, இன்டர்னல், எக்ஸ்டர்னல். அது இன்டர்னல் இந்தியாவுக்குள்ள முழு கட்டுப்பாடு நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும். எக்ஸ்டர்னலாக வெளிநாட்டுக்காரன் நம்மளை எக்காரணத்துக்கும் கட்டுப்படுத்தக்கூடாது. அதுமாதிரி வெளிநாட்டுடைய ஒரு ரூல்லையும் நம்ம தலையிடக்கூடாது. அது 2 மீனிங் இருக்குது. அப்போ இன்டர்னல் சாவர்னிட்டி, எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி. அப்போ சாவர்னிட்டினா என்னங்கன்னா, நெய்தர் டெபெண்டன்ட் நார் டொமினியன்ட் டு ஸ்டேட்ஸ். அதாவது நான் யாருக்கும் சார்ந்து இருக்க மாட்டேன், யாரையும் ரொம்ப அடிமைப்படுத்தவும் மாட்டேன், சுதந்திரமாக இருப்பேன். அப்போ சாவரின்கிற வார்த்தை ஒரு முக்கியமான வார்த்தை, இறையாண்மை. அடுத்தது சோசியலிஸ்ட். 2வது வார்த்தை பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட். சோசியலிஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சமதர்மம். அப்போ நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட்டுன்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது, என்ன ஞாபகம் வரும்னு கேட்டிங்கன்னா கார்ல் மார்க்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க. அதை வச்சு தான் நமக்கு மார்க்சிசம் கொள்கை அப்படிம்பாங்க, கார்ல் மார்க்ஸை வச்சு. அப்போ கம்யூனிஸ்ட் நாடுனா என்னன்னு கேட்டிங்கன்னா பழைய சைனா, ரஷ்யாலாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடு. நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் அப்படிம்பாங்க. நம்மளுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் அப்படிம்பாங்க. அப்போ டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட். அப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரியம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த 3 வார்த்தைகள் கிடையாது. சோசியலிஸ்ட்டுங்கிற வார்த்தையும் ஆரம்ப காலத்தில் கிடையாது. நம்மளுடைய பிரியம்பிளை உருவாக்கி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட் வார்த்தை கிடையாது. 1955 நம்ம சென்னை ஆவடியில் வச்சு ஒரு மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் தான் சோசியலிஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வர்றாங்க. அப்போ சோசியலிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் கொண்டு வரோம். ஏன்னா கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் கொண்டு வரல, நம்ம யார் கொண்டு வரோம், டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட். அப்போ டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக மிக்ஸ்டு எக்கனாமி. நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமின்னு என்னங்கன்னா ப்ரைவேட்டும் இருப்பாங்க, பப்ளிக் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட்னா என்ன கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே பப்ளிக் தான். அப்போ நம்மளோட ஃபாலோ பண்ணுற என்னங்கன்னா நமக்கு வந்து டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோ பண்ணுற என்னன்னு கேட்டிங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமியை ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அப்போ வந்து இதில் ஒரு கேஸ் இருக்குது. ஏன்னா இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து மார்க்சிசம் அண்டு காந்திசம் 2யும் சேர்ந்தது தான் நம்மளுடைய சோசியலிசம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கும் நகரா கேஸில் 1983. மார்க்சிசம் என்ன கார்ல் மார்க்ஸ் கோட்பாடு, காந்திசங்கிறது நம்மளுடைய டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் கோட்பாடு. ஆனால் 80% பார்த்தீங்கன்னா காந்திசம் கொள்கை தான். ஏன்னா காந்திசம் கொள்கைன்னா என்ன, எரடிகேட் பாவர்ட்டியை ஃபுல்லாக ஒழிக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அதான் காந்திசம் கொள்கை. ஏன்னா மார்க்சிசங்கிறது என்ன கேட்டிங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் வச்சுருக்கணும். ஆனால் 2மே கலந்துருக்குது. நம்ம அதிகமாக 80% கொள்கை யார் இது வச்சுருக்கோங்கன்னா காந்திசம் தான் வச்சுருக்கோம், நம்ம டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ 1991 இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா எல்பிஜி அப்படிம்பாங்க. ஏன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். தனியார் மயமாக்குதல், தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல். நம்ம 1955 சோசியலிஸ்ட் பிரின்சிபல் கொண்டு வந்தாலும் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த இதில் தான் ஃபாலோ பண்ணுறோம், எல்பிஜி கான்செப்ட் தான். இது என்ன பண்ணுதுன்னா டைலூட் த சோசியலிஸ்ட், அந்த சோசியலிஸ்ட் கேரக்டர் குறைச்சிட்டு. அப்போ லிபரலைசேஷன் என்ன அப்படின்னா நமக்கு என்னது தாராளமயமாக்குதல், அபாலிஷன் ஆஃப் லைசன்ஸ், எல்லாரும் எல்லா பிஸ்னஸும் பண்ணலாம். ஏன்னா ப்ரைவேட்டைசேஷன் என்ன, தனியார் மயமாக்குதல். குளோபலைசேஷன்னா உலகமயம், நம்ம நாட்டில் என்ன பொருள் கிடைக்கும் அதே வெளிநாட்டில் கிடைக்கும், வெளிநாட்டில் என்ன பொருள் கிடைக்கும் அதே இந்தியாவில் கிடைக்கும். அப்போ இந்த ஒரு தனியார் மயமாக்குதல் ப்ரைவேட்டைசேஷன் ஒரு பிரின்சிபலை உள்ளே கொண்டு வந்து சோசியலிஸ்ட்டை டைலூட் பண்ணிட்டாங்க. அப்போ சோசியலிஸ்ட் அப்போ மொதல் வார்த்தை என்ன வார்த்தை, சாவரின்னா என்ன அர்த்தம், சுதந்திரமானவன், யாருக்கும் டெபெண்டன்ட் கிடையாது அப்படிங்காங்க. அப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து இந்தியாவுக்கு வரான்னு வச்சிங்களா, மொதல் வார்த்தை பாருங்கள், இது இந்த நாடு எந்த நாட்டுக்கு டெபெண்டன்ட் கிடையாது. 2வது பாயிண்ட் பாருங்கள் சோசியலிஸ்ட்டு, என்ன சோசியலிஸ்ட்டு, டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட்டு. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செக்குலார், மதசார்பற்ற நாடு. இது ஒரு முக்கியமான வார்த்தை, மதசார்பற்ற நாடுங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை ஆரம்பத்தில் கிடையாது, ஆரம்பத்தில் சேர்க்கல. 1976 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் இந்த வார்த்தையை சேர்க்குறாங்க. அது ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 1974 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கான். என்ன கொடுக்கான் ஜட்ஜ்மெண்ட்டில், என்ன கொடுக்கான்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், பக்காவான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கான். என்ன சொல்கிறேன்னா செக்குலரிசங்கிற வார்த்தை பிரியம்பிளில் கிடையாதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. ஆர்டிகிள் 25 to 28 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த கொடுக்குறாங்க, ஆல்ரெடி இது வந்து இருக்குது. அதனால் நீங்கள் செக்குலரிசங்கிறது இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ செக்குலரிசங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். 25 to 28 நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த செக்குலரிசம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தானை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன நேஷன், முஸ்லீம் நேஷன். ஏன்னா ஸ்ரீலங்கா எடுத்துட்டீங்கன்னா பௌத்த நேஷன். கம்யூனிஸ்ட் நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாத்திக நாடாக இருக்கும். நம்ம நாடு வந்து அனைத்து மதமும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேஷன். அப்போ அந்த இடத்துல ஒரு 3 பாயிண்ட்டை கொடுக்காங்க. ஏன்னா ஏத்திஸ்டிக் ஸ்டேட், ஏன்னா நாத்திய அரசு, அடுத்தது பார்த்தீங்கன்னா தியோக்ராட்டிக் ஸ்டேட்டு,
சில நாடுகள் பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்து இருப்பாங்க. இது வந்து நாத்திய அரசுங்கிறது வந்து எந்த மதத்துக்கும் ஒத்து போக மாட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் நாடு எக்ஸாம்பிளுக்கு. தியாக்ரட்டிக்ங்கிறது மத சார்பற்றது. ஏன்னா தியாக்ரட்டிக்கிறது மத சார்ந்த நாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்குலார் ஸ்டேட். நம்ம நாடு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு செக்குலார் ஸ்டேட்டு. இந்த செக்குலார் ஸ்டேட்டுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா நாத்திய நாடுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா நாத்திய நாடும் கிடையாது, எல்லா மதமும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு. அப்போ இந்தியா இஸ் ஏ செக்குலாரிசம். மொதல் வார்த்தை சாவரின், ரெண்டாவது வார்த்தை சோசியலிஸ்ட், மூணாவது வார்த்தை என்னது செக்குலாரிசம். முக்கியமான வார்த்தைகள். நெக்ஸ்ட்டு டெமோக்ராட்டிக். நெக்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். யார் சொன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன். இப்போ அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அவர் தான் டெமோக்ராட்டிக்கு ஃபஸ்ட்டு விளக்கம் கொடுக்குறாரு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிரேக் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த வார்த்தை வந்து கிரேக் வேர்டில் வந்திருக்கு. இதனுடைய பிறப்பிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம். இதான் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆஃப் த பீப்புள், ஏன்னா ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். யார் சொன்னா ஆப்ரகாம் லிங்கன். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரத்துலேயும் நம்மளுடைய சுய அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே நம்ம பரந்தாக ஒன்று சோழன். ஏன்னா அங்கே வந்து குடவோலை முறையில் ஆட்சி நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்னும் நமக்கு அந்த கல்வெட்டுலாம் என்னது ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ அங்கேயும் நமக்கு வந்து என்னங்கன்னா அந்த டெமோக்ராட்டி இருந்ததுக்கு ஒரு அடையாளம் தான் என்ன கேட்டிங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கல்வெட்டுகள். இல்லை டெமோக்ராட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் டெமோக்ராட்டி இருக்கும். அதான் இல்லை ஸ்க்ரீனில் கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட்ரி டெமோக்ராட்டி, பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டி. இப்போ பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டி தான் இந்தியா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டினா என்னென்னா டெமோக்ராட்டி தான் பவர்னு அர்த்தம். பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டினா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் பவர்னு அர்த்தம். பிரசிடென்ட் ஃபார்ம் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பவர்னு அர்த்தம். அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற என்ன கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான், அதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் பரந்தாக ஒன்று இதான் சொன்னது குடவோலை முறையில் ஆட்சி நடந்ததுக்கு ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 வகையாக இருக்குது. டைரக்ட் டெமோக்ராட்டி, இன்டைரக்ட் டெமோக்ராட்டின்னு இருக்குது. இப்போ டைரக்ட் டெமோக்ராட்டி ஏன்னா டைரக்ட் டெமோக்ராட்டியில் ஒரு 4 டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேர்ம்ஸ் தான் பார்க்க போகிறோம். டைரக்ட் டெமோக்ரேஷன் என்னென்னா மக்களே நேராக பங்கு பெறுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து. இவங்க ஒரு 4 டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த 4 டேர்ம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதில் என்னென்ன டேர்ம்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால், பிளெபிசைடு. ரெஃபரண்டம்னா என்ன கேட்டிங்கன்னா கருத்து கணிப்பு. மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்பாங்க. கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துருவாங்க. மக்கள்கிட்ட வந்து கருத்து கணிப்பு கேட்பாங்க. இது கொண்டு வரவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டு முடிவு பண்ணுவாங்க. அது வந்து ரெஃபரண்டம். இனிஷியேட்டிவ்னா என்ன எடுத்து கேட்டிங்கன்னா அங்கே உள்ள மக்களே எங்களுக்கு இந்த ஆக்ட் வேணும், எங்களுக்கு இந்த ரூல் வேணும், அப்படி மக்களே அதை தொடங்கி வைப்பாங்க. அதுக்கு பேர் என்னென்னா இனிஷியேட்டிவ். ரீகால்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எம்எல்ஏ வந்து 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க, எம்பி 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க, கண்டிப்பாக 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. இப்போ சுவிட்சர்லாந்து டைரக்ட் டெமோக்ரஸி நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அவங்க ஆட்சி திருப்தி இல்லைன்னா அவங்க ரீகால் திரும்ப பெற்றுவாங்க. திரும்ப எலெக்ஷன் வச்சு வேற ஆள் போவாங்க. நம்ம ஊரில் கிடையாது. அப்போ ரீகால்னா அந்த ரெப்ரசன்டேட்டிவ் திரும்ப பெறுதல். பிளெபிசைட்னா பொது வாக்கெடுப்பு. இது கருத்து கணிப்பு, இது வந்து பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்புன்னா என்ன கேட்டிங்கன்னா அந்த கண்ட்ரியில் பவுண்ட்ரி ஏதாட்டும் மாற்றணும், வைக்கணும், ஏதோ ஒரு நாட்டுக்கு விட்டு கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து பொது வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதில் மெஜாரிட்டியை வச்சு ரூல்ஸ் எடுப்பாங்க. இப்போ கூட எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பிரெக்சிட், யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியே போனது பிரெக்சிட். இது வந்து அந்த மக்கள்கிட்ட கருத்து பிளெபிசைட் நடத்தி தான் முடிவு பண்ணாங்க. அப்போ பொது வாக்கெடுப்பு, இது கருத்து கணிப்பு. அப்போ ஒரு 4 டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டைரக்ட் டெமோக்ரஸியில் யூஸ் பண்ணுறாங்க. இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இப்போ இன்டைரக்ட் டெமோக்ரஸி நான் கூட ஸ்டார்டிங் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டைரக்ட் டெமோக்ரஸி தான் நினச்சோம். அப்படி இல்லை. இன்டைரக்ட்னா என்ன, நம்ம வந்து எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறோம். நமது சார்பாக எம்எல்ஏ போய் சட்டசபையில் உட்காந்து சட்டம் கொண்டு வராரு. நம்ம வந்து எம்பிக்கு ஓட்டு போடுறோம். நமது சார்பாக எம்பி போய் பார்லிமெண்ட்டில் உட்காந்து சட்டம் கொண்டு வராங்க. அப்போ நமது சார்பாக போகிறா பார்த்தீங்கன்னா அதான் ரெப்ரசன்டேட்டிவ். அதை தான் என்ன சொல்லுவாங்க ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட் அப்படிம்பாங்க, டெமோக்ரஸி அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸினா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. நம்ம சார்பாக ஒரு ஆள் போய் உட்காராரு. இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது இந்த சிஸ்டம் தான் நமக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டெமோக்ரஸியில் 2 டைப் உண்டு. அதாவது பார்லிமெண்ட் ஃபார்மு, பிரசிடென்ட் ஃபார்மு. அதில் நம்ம ஃபார்ம் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் தான் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். இது வேர்ல்டு டெமோக்ரஸியில் முதல் பெண்களுக்கு வாக்களிப்பு கொடுத்த நாடு என்னென்னா நியூசிலாண்டு. ஏன்னா வேர்ல்டுலேயே மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் நாடு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இந்தியா தான் வேர்ல்ட்லேயே மிகப்பெரிய டெமோக்ரட்டிக் நாடு. அடுத்தது குடியரசு. இப்போ டெமோக்ரட்டி இருக்குது பார்த்தீங்களா, டெமோக்ரட்டி பாலிட்டியை நமக்கு வந்து ரெண்டாக பிரிப்பாங்க. அதான் டெமோக்ரட்டி ரிப்பப்ளிக். டெமோக்ரட்டி வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதில் பிடிக்கும்போது அதில் வந்து என்னென்னா மோனார்ச்சி, இன்னொன்னா ரிப்பப்ளிக். மோனார்ச்னா என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பரம்பரை அடிப்படையில், இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் கிங் ஆர் குயின், பரம்பரை அடிப்படையில் ஹெட்டாக இருப்பாங்க அந்த நாட்டுக்கு. அங்கேயும் பார்லிமெண்ட் உண்டு, ஹெட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா மோனார்ச்சின்னு இருப்பாங்க. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரம்பரை அடிப்படை கிடையாது, ரிப்பப்ளிக். ஒரு குடியரசுத் தலைவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறைமுக தேர்தல் வச்சு ஆள் எடுத்து ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ நமக்கு டெமோக்ரட்டியை ரூல் பண்ணுறதா என்னென்னா ரிப்பப்ளிக். எப்படி ரூல் பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் ஆக்டாக மாறும். அதுதான் நமக்கு இதில் கொண்டு வர்றாங்க. ஏன்னா இப்போ டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக். அப்போ நமக்கு ரிப்பப்ளிக் என்னைக்கு ஆகுது, ரிப்பப்ளிக் டே என்னைக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26. அதான் நமக்கு வந்து குடியரசு ஆன நாள். அப்புறம் இது ஒரு முக்கியமான டேட், அதாவது அரசியலமைப்பு அடாப்ட் பண்ண டேட் என்ன கேட்டீங்கன்னா நவம்பர் 26. கேம் இன்டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்த நாள் என்னென்னா ஜனவரி 26. இந்த டேட் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நெக்ஸ்ட் மோனார்ச்சி, அதில் 2 டைப்பில். அது குடியரசுத் தலைவர் நம்ம ஊரில். இந்த இப்போ பார்த்த நமக்கு ஒரு 5 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இனிமேல் அடுத்த பார்க்கக்கூடிய ஒரு 4 வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பின் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், நீதி. ஏன்னா நீதி எப்படி கொடுக்கணும்னா சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். அப்போ சோசியல்னு என்ன கேட்டிங்கன்னா அதாவது எந்த வித வேறுபாடும் பார்க்காதீங்க. கம்யூனிட்டி அடிப்படையிலையோ, ரிலிஜன் அடிப்படையோ, காஸ்ட் அடிப்படையிலையோ, செக்ஸ் அடிப்படையிலோ எந்த வித வேறுபாடு பார்க்காம எல்லாருமே ஈக்குவலாக ஜஸ்டிஸ் கொடுங்க. அதான் சோசியல். அடுத்து எக்கனாமிக், ஒருத்தன் ஏழை பணக்காரன் அப்படின்னு எந்த வித வேறுபாடு பார்க்காதீங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ஜஸ்டிஸ் கொடுங்க. அடுத்து பொலிட்டிக்கல்னால் எல்லாருக்கும் எலெக்ஷனில் ஓட்டு போடுறதுக்கு உரிமை உண்டு, எல்லாருமே எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண உரிமை உண்டு, எந்தவித வேறுபாடும் பார்க்கக்கூடாது. அப்படி தான் சோசியல்னால் எந்தவித வேறுபாடும் பார்க்காதீங்க, எக்கனாமினா பொருளாதார அடிப்படையில் எந்தவித வேறுபாடும் பார்க்காதீங்க, அரசியல்னால் என்ன கேட்டிங்கன்னா அரசியலில் எந்தவித வேறுபாடும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ். அதில் நமக்கு வந்து சோசியல் ஜஸ்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காதீங்க. அடுத்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இந்த ஜஸ்டிஸுங்கிற வார்த்தையை நம்ம எங்கேருந்து கடன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சியிலேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கோன்னா கடன் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கீவேர்டு என்னங்கன்னா லிபர்ட்டினா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். அதாவது சில கட்டுப்பாடுகளை வந்து தளர்வு பண்ணுறது. ஏன்னா அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டு, நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படி தான் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும், இருந்தாலும் மக்களுக்கு சில சுதந்திரங்கள் கொடுக்கணும். அப்போ சுதந்திரம் கொடுக்குறது தான், அதாவது ஒரு கட்டுப்பாடுகளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ். ஏன்னா அகைன் முழுவதும் சுதந்திரம் கொடுத்துட முடியாது. அப்போ அரசியலமைப்பு உட்பட்டு நம்ம கட்டுப்பட்டு தான் நடக்கணும், அதை வச்சு கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்குறோம். இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா லிபர்ட்டி ஆஃப் தாட்டு. அவங்க தாட்டை வந்து வெளிப்படுத்தலாம், அவங்க எக்ஸ்ப்ரெஷன், அவங்க நம்பிக்கை, அவங்க ஃபெய்த்து, அவங்க வழிபடுறது. ஒரு 5 கீவேர்டு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்கான், ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்கான். அந்த லிபர்ட்டிங்கிற வார்த்தையில் அடங்கிய 5 கீவேர்டை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போ அந்த கீவேர்டு முக்கியம். ஏன்னா தாட்டு, ஏன்னா அவங்க எண்ணம், எக்ஸ்பிரஷன் அவங்க வெளிப்படுத்துறது, பிலீஃப் அவங்க என்னன்னாலும் நம்பலாம், அடுத்த ஃபெய்த் நம்பிக்கை வைக்கலாம், எந்த இதையும் வணங்கலாம். அப்போ லிபர்ட்டிங்கிறது ஒரு முக்கியமானது. அப்போ லிபர்ட்டின்னா என்ன கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு கட்டுப்பாடுகள்லேருந்து கொஞ்சம் தளர்வுகள் கொடுத்துரு, ஆனால் முழுவதும் தளர்வுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிடக்கூடாது. அப்போ லிபர்ட்டி என்ன ஜஸ்டிஸ். அடுத்து என்னது லிபர்ட்டி. ஈக்குவாலிட்டிங்கிறது ஈக்குவாலிட்டி சமத்துவம், எல்லாருமே ஈக்குவல். இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலாந்துலாம் போனீங்கன்னா பிரபுக்கள் பரம்பரை மக்கள் பரம்பரைன்னு இருக்கும். இப்போ கல்ஃப் கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா மன்னர் பரம்பரை மக்கள் பரம்பரைன்னு இருக்கும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆர் ஈக்குவல். அப்போ ஈக்குவல்னு சொல்கிறதுக்கு கான்ஸ்டியூஷனில் அதுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்னென்னா யாருக்கும் சலுகைகள் வழங்கக்கூடாது தான் முக்கியம். ஏன்னா யாருக்கும் சிறப்பு சலுகைகள் வாங்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் தான். அப்போ சிறப்பு சலுகை யாருக்கும் வாங்கக்கூடாது, எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக கொடுக்கணும், இதுதான் இதில் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஈக்குவாலிட்டியாக பிரிக்கிறது பார்த்தீங்கன்னா சிவிக் ஈக்குவாலிட்டி, குடிமை சமத்துவத்தில் நம்ம ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்லாம் பார்ப்போம்.
ஆர்டிகல் 14 என்னன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். 15 என்னன்னு கேட்டிங்கன்னா நோ டிஸ்கிரிமினேஷன், எந்தவித வேறுபாடும் பார்க்காதீங்க, ஆண் பெண் வேறுபாடு பார்க்காதீங்க, ரேஸ் அடிப்படையில் வேறுபாடு பார்க்காதீங்க, ரிலிஜன் அடிப்படையில் வேறுபார்க்காதீங்க, எந்தவித வேறுபாடு பார்க்காதீங்க. ஆர்டிகல் 16 பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டியை ஈக்குவலாக கொடுங்குங்காங்க. நீங்கள் எந்தவித இதுவும் கொடுக்காம எல்லாருக்கும் நினச்சிங்கன்னா பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக கொடுங்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 17 தீண்டாமை வந்து பார்க்காதீங்க அப்படிங்க. ஆர்டிகல் 18 டைட்டில்ஸ் எதுவும் பேருக்கு முன்னாடி யூஸ் பண்ணாதீங்க. முந்தி பார்த்தீங்கன்னா ராஜ் பகதூர், திவான் அந்த மாதிரி டைட்டில்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைட்டில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு அவன் நம்மளோட உசந்தவன் அல்லது அவனோட நம்மளோட தாழ்ந்தவன் அப்படின்னு ஒரு வேறுபாடு வந்துடும். இப்போ இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா எல்லாருமே ஈக்குவலுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. 14 பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு முன்னே அனைவரும் சமங்க, 15 எந்தவித வேறுபாடு பார்க்காதங்க, 16 பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலாக கொடுங்க, 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமையை தவிர்த்துரு அப்படிங்க, 18 டைட்டில் யூஸ் பண்ணாத அப்படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2, அதாவது எல்லாருக்கும் யாரையுமே இன்எலிஜிபிள் பண்ணாத, எலெக்ஷன் நிற்கிறதுக்கு நிற்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லாத அப்படிங்காங்க. எல்லாருமே போட்டி போடலாம் எலெக்ஷனில், எல்லாருமே லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனில் எல்லாருமே போட்டி போடலாம், எந்தவித வேறுபாடும் பார்க்குறது தான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ். அடுத்து எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஆர்டிகல் 39 பார்த்தீங்கன்னா ஆண் பெண் சமம், எல்லோரும் சம ஊதியம் கொடு அப்படிம்பாங்க. எல்லாருமே எந்தவித பொருளாதார அடிப்படையில் யாருமே வேறுபாடு பார்க்காத அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு என்னென்னா இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்டர்னிட்டி. இதில் 2 வார்த்தையை கொண்டு வராங்க. ஆக்சுவலாக டிக்னிட்டி, அடுத்து இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். டிக்னிட்டினா ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை காப்பாற்றணும், அது ஆல்ரெடி இருந்துச்சு. இன்டெகிரிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன், அதில் இன்டெகிரிட்டிங்கிற வார்த்தையை மட்டும் 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்தோம், நம்ம 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசமாக பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு சகோதரத்துவம் இருக்கும். இதை தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டி பார்ட் 4A 51A ஆர்டிக்கலில் வந்து பிரதர்ஹுட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்போ நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை, நம்ம இந்தியன் ஒரு சகோதரத்துவம் நம்மகிட்ட இருக்கிறது தான் நமக்கு ஆர்டிக்கல் வந்து இதில் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ சகோதரத்துவம், ஃப்ரெட்டர்னிட்டிங்கிறது நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா சகோதரத்துவம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா 9 கீவேர்டுக்கு உள்ள மீனிங் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு கீவேர்டையும் திரும்ப பார்த்துட்டே இருங்க. வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறது இந்த ஏரியா தான். இந்த ஏரியா என்ன கேட்டிங்கன்னா இந்த ப்ரீஎம்பிளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதாக அழகுப்பட சொல்லியிருப்பாங்க. இதான் நமக்கு பரிட்சையில் அதிகபட்சமாக கேட்டுட்ருக்காங்க. அப்படி என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், இவர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கனவு தான், நீண்ட நாள் கனவு தான் அப்படியே இன்றைக்கி வந்து இப்போ கான்ஸ்டியூஷனில் இடம் பெறுது. அவங்க என்ன நினப்பில், அவங்க என்ன அன்னைக்கு என்ன கான்செப்டில் அவங்க இதை எழுதுனாங்கிறத அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய இது பகுதி தான் என்ன கேட்டிங்கன்னா ப்ரீஎம்பிள். அவங்க என்ன மனப்பான்மையில் இருந்தாங்க, அவங்க என்ன கனவோடு இதை எழுதுனாங்க, அதை வெளிப்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஎம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி சொல்கிறாரு. அதில் வந்து ட்ரீம், அவங்க நீண்ட நாள் கனவு. ஏன்னா இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கணும்னு கேட்டால் இந்த ஞாபகம் வைக்கிறது தான் முக்கியம். பேர் படிக்கும்போது அல்லாடி, ஏன்னா கனவு வந்து அல்லாடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்சி என்ன சொல்கிறேன்னா இந்த ப்ரீஎம்பிள் என்ன சொல்கிறேன்னா ஹாரோஸ்கோப் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்காங்க, இந்திய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படிங்காங்க. இப்போ ஜாதகம்னா என்னது, ஒரு கட்டமாக போட்டிருப்பாங்க. நீங்களே போக வேண்டாம், ஒரு ஜாதகக்காரன்ட்ட போய் நீங்கள் போய் அந்த ஜாதகத்தை கொண்டு கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா புட்டுன்னு வைப்பான். உங்க கூட பிறந்தவங்க இத்தனை பேர், நீ இதை வச்சுற அதை செய்கிற அப்படி புட்டுன்னு வைக்கானா அதே மாதிரி தான் இந்திய அரசியலமைப்பு ஃபுல்லாக நீங்கள் படிக்க வேண்டாம். அந்த ப்ரீஎம்பிளை மட்டும் நீங்கள் பார்த்தாவே இந்தியாவுடைய கேரக்டர் ஃபுல்லாக புட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொன்னது யாருன்னா KM முன்சி. அப்போ இந்த இடத்த நீங்கள் எப்படி ஞாபகம் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா ஹார்மோன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஹார்னா ஹாரோஸ்கோப்பு, முன்னா என்னது முன்சி. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த பண்டிட் தாகூர்தாஸ் பர்காவா, இவர் தான் நிறைய சொல்லியிருப்பார். இதை தான் நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். அப்போ பர்காவா அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய ப்ரீசியஸ் பார்ட் அப்படிம்பார், முக்கியமான பகுதி அப்படிம்பார். அடுத்தது சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிம்பார், இந்திய அரசியலமைப்பு ஆன்மா என அழைக்கப்படுது அப்படிம்பார். நமக்கு ஆன்மான்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வருதுன்னா அம்பேத்கர் சொன்னது ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பார். ஏன்னா இந்தியா அடிப்படை உரிமையில் இது வந்து டோட்டல் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மான்னு அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ப்ரீஎம்பிள் தான். அடுத்து கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படிம்பார். அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா சாய் போட்டால் தான் திறந்து போக முடியும். அப்போ இந்திய அரசியலமைப்பு திறந்து பார்த்தீங்கன்னா முதல்ல திறந்தோன்னு நமக்கு வரக்கூடியது என்னங்கன்னா ப்ரீஎம்பிள் தான் வரும். அப்போ கீ டு த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கார். ஜொல், இப்போ ஒரு ஆள் இருக்கார்,
நார்மலாக ஒரு ஒரு ஜொல் எதுவுமே போடாமல் தான் நார்மலாக இருப்பார். ஜொல் போட்டால் கூட கொஞ்சம் அலங்காரமாக இருக்கும். அப்போ இந்திய அரசியலமைப்பை எழுதி முடித்த பிறகு பிரியம்பலை சேர்த்தோம்னா அது கூட கொஞ்சம் அலங்காரமாக ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யார்ட் ஸ்டிக் அளவுகோல். இந்திய அரசியலமைப்பு இந்தியாவுடைய கேரக்டர் அளந்து பார்க்கணுன்னா, இந்தியா கான்ஸ்டியூஷன் உள்ள எல்லாத்தையும் அளந்து பார்க்கணும், பிரியம்பலை பார்த்தாவே போதும். இது எந்த அளவில் அளவுகோலில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா சேர்த்தே படிச்சிருங்க. பர்காவா பிரிசியஸ், பர்காவா சோல், பர்காவா கீ, பர்காவா ஜொல், பர்காவா யாட்ஸ்டிக். இது தான் 5 பாயிண்டாக சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கர், எர்னஸ்ட் பார்க்கர் ஒரு ஃபாரின் ரைட்டரு, ஃபாரின் அரசியலமைப்பு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு கீ நோட் அப்படிம்பார். அப்போ நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் கேட்டிங்கன்னா பார்க்கர் பெண்ணு ஞாபகம் வச்சுடுங்க. பெண்ணை வச்சு கீ நோட் எடுத்துக்கிறோம் அப்படிங்க, நோட் எடுத்துக்கிறோம்னு சொல்லுங்க. அப்போ கீ நோட்னா என்ன கேட்டிங்கன்னா நோட்டு, முக்கியமான நோட். இப்போ ஒரு பாடம் படிக்கிங்கன்னா முக்கியமான நோட்ஸ் மட்டும் எடுப்பீங்களா, அந்த முக்கியமான நோட்ஸ் தான் பிரியம்பிள் அப்படிங்கார். அப்போ பார்க்கர் பெண்ணு வந்து என்ன கேட்டிங்கன்னா கீ நோட்ஸ் அப்படிங்கும். அடுத்து கிதியாத்துல்லா, ஒரு நம்மளுடைய முன்னாள் ஒரு தலைமை நீதிபதி. இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு மாதிரி தான் நம்மளுடைய டிக்ளரேஷன் இருக்குது, இருந்தாலும் அதை விட பெருசாக இருக்குது அப்படிங்கார். ஏன்னா அதை விட வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு தான் ஒரு சுப்ரமேசி, அதை விட பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது யாருன்னா கிதியாத்துல்லா சொல்கிறாரு. நெக்ஸ்ட் அடுத்தது இது டிஎன்பிசியில் ஏகப்பட்டாட்ட கேட்டுட்டான் பால்கிவாலா. இவர் என்ன சொல்கிறாருன்னா ஐடென்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கார். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஏன்னா ஐடென்டி கார்டு, ஒரு ஐடென்டி கார்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேக்ட் மட்டும் தான் ஐடென்டி கார்டில் இருக்கும். என்ன இருக்கும், நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், பிளட் குரூப் இருக்கும், எத்தனை ஏஜ்னு இருக்கும். இவ்வளோ தான் ஒரு ஆளை பற்றி தேவை. ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்து பிறந்து பெரிய ஆளாக இருப்பான், மற்ற ஃபேக்ட்லாம் தேவையில்லை. அது மாதிரி இந்திய அரசியல் முக்கியமான ஃபேக்ட் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரியம்பிள். இதை யார் சொல்கிறான்னா என்னைய பாக்கிவாலா சொல்கிறாரு. இதை எப்படி நான் வச்சுக்கிட்டிங்கன்னா பல்காக இருக்குன்னு சொல்லுங்க. பல்காக இருக்கிறத ஐடி கார்டில் கொடுக்காரு சிறுசா அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். பல்க்குங்கிறது ஐடி கார்டு. அப்போ ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வந்துடும். பார்த்தது அல்லாடி கனவு காங்காரு. அல்லாடி போய் என்ன செய்றாரு, கனவு காங்கிறாரு. அடுத்து கார்மோன், முன்சி வந்து என்னது காராஸ்கோப் அப்படிங்காரு. அடுத்து பர்காவா, அவர் தான் நிறைய சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிதியாத்துல்லா வந்து அமெரிக்கா கான்ஸ்டியூஷனை சொல்கிறாரு. பல்கிவாலாங்கிறது என்னது ஐடி கார்டு, ஏன்னா பல்காக இருக்கிறது ஐடி கார்டுங்க. இப்போ பிரியம்பலை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இப்போ ஒரு 4 கேட்டகரியாக பார்த்துருக்கோம். என்னெல்லாம் பார்த்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிரியம்பலை பற்றி பார்த்தோம். இல்லை கீவேர்டு 9 கீவேர்டு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஒரு 3 கேஸ்லாம் பார்த்தோம். 3வது பாயிண்ட்டு அதை யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம். இவ்வளோதான். இதை நீங்கள் வந்து அப்புறம் அதில் உள்ள அமெண்ட்மெண்ட் வச்சு பார்த்தோம். ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் தான், ஒன்லி ஒன் டைம். ஏன்னா 42 பண்ணால் 3 வார்த்தை எஸ்எஸ்ஐ ஞாபகம் வச்சுருங்க, சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இப்போ நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 தடவை படித்து பார்த்து இதில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லி எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் தான் இருக்கும். 30 கொஸ்டின் கேட்டோம்னா பிரியம்பிள் நமக்கு முடிஞ்சுது. அப்போ பிரியம்பிள்ங்கிறது ஒரு முக்கியமான போர்ஷன். நன்றி, வணக்கம்.